பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். The book of Ecclesiastes 3 and verse 1. To everything there is a season and a time to every purpose under the heaven. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பூமியின் ஆகாயத்திற்கு கீழே எல்லாத்துக்கும் ஒரு நோக்கமும் உண்டு. ஆமென். நான் நம்புகிறேன், நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நீண்ட காலம் கண்ட துன்பத்திற்கும் வேதனைகளுக்கும் நினைக்கிறேன் சீக்கிரத்தில் செட்டில்மெண்ட்டை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். விசுவாசமா ஒரு ஜெபத்தோடு பக்க சொல்லுங்களேன், எங்க விஷயம் எல்லாமே கர்த்தர் செட்டில் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி ஒரு கையை தட்டி வராமே சொல்லுவார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என்னை எந்த காலங்களில் எப்படி அந்த தூரத்தில் நடத்துகிறாரோ நான் அவரோடே நடந்துட வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். அவர் இருக்கிற காலம், அவர் நடத்துகிற காலம், அவர் நடத்துகிற விதங்கள் தான் என் விதமாய் இருக்க வேண்டும். ஆமென். மை காட் இஸ் a God of time and season என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. என் தேவன் சமயத்திற்கும் காலங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். பக்க சொல்லுங்களேன், அவர் இருக்கிறார்னா நான் இருப்பேன். அவர் இல்லாத ஒன்று எனக்கு தேவையே இல்லை. அந்த மாதிரி நீங்க அவர் கூடயே எங்க நடத்துறார் என்று வாழ்க்கையினுடைய புள்ளிகள் அவர் கனெக்ட் பண்றார் பாருங்க. அதை புரிஞ்சு நடக்க நீங்க கத்துக்கொண்டீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க. இப்படி வச்சுங்களா, மீட்டிங் ஒரு பெரிய சிஎம் வராரு அல்லது ஒரு பெரிய பிரபலமான ஒரு உலக தலைவர் வராரு, அந்த மீட்டிங் நடைபெறுகிறது. அந்த மீட்டிங் 10 மணிக்கு முடிஞ்சிச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அங்க இருந்தா என்ன பிரயோஜனம்? இருக்கீங்களாங்க? அவர் போன பின்னாடியும் சிலர் அந்த மேடையாண்ட போய் படுத்துப்பாங்க, பார்த்துருக்கீங்களா ராத்திரியில? நம்ம எப்படி இருக்கணும்னா, நமக்கு கடவுள் என்ன நேரம் வச்சாரோ அந்த நேரத்தில் அவர் எதுக்கு வந்தாரோ எதை செஞ்சாரோ அதை முடிச்சோன்னே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கணுமே தவிர பின்தங்கியே இருந்து விடக்கூடாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கே வேலையே, இன்னைக்கு சிஎம் வரார் ஆவடிக்குன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரும் போயிட்டோம் அப்படின்னு வைங்க. சும்மா நம்ம போனதுக்கு அப்புறம் அவர் மீட்டிங் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளாம் அங்கே உட்காந்துருப்போம் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு. நம்மளை பார்க்குறோம் ஆவடிலாம் நினைப்பான் எல்லாம் ஒரு டைப்பாக இருக்கும் போல் இருக்கு. மீட்டிங் முடிஞ்சு போனால் நம்மளும் என்ன செய்யணுங்க, அடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும்னா, என் ஆண்டவர் பின்னடைவின் தேவன் அல்ல, அவர் முன்னடைவின் தேவன். அவர் நகர்ந்து போகும்போது நம்மளும் நகர்ந்தே போக வேண்டும்.